தேவர்கள் தங்கள் துன்பம் நீங்கப் பெற்று திருமால் கருடன் மீது அமர்ந்து புறப்படும் காட்சி. வணக்கம் தமிழ் உள்ளங்களே. நாம இப்ப கம்பராமாயணத்துல ரொம்ப உணர்ச்சி பூர்வமான ஒரு கட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அசுரர்களின் துன்பத்தால துடிச்சு போயிருந்த தேவர்களுக்கெல்லாம் திருமால் வந்து, நான் பூலோகத்துல மனுஷனா பிறந்து உங்களோட கஷ்டத்தை எல்லாம் தீர்க்கிறேன் அப்படின்னு ஒரு பெரிய வாக்குறுதியை கொடுத்தார் இல்லையா? அந்த வார்த்தையை கேட்ட உடனே தேவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? ஆடினாங்க, பாடினாங்க, மனசுக்குள்ள இருந்த பாரமெல்லாம் இறங்குன மாதிரி துள்ளி குதிச்சாங்கன்னு போன பாட்டுல பார்த்தோம். இப்போ அந்த ஆனந்தத்தோட உச்சகட்டத்தை, முக்கிய புள்ளிகளோட உணர்வை நம்ம கம்பர் எப்படி சொல்றாரு பாருங்க. போயது எம் பொறுமல் என்னா இந்திரன் உவகை பூத்தான், தூய மாமலர் உளோனும் சுடர்மதி சூடினோனும் சேய் உயர் விசும்பு உள்ளோரும் தீர்ந்தது எம் சிறுமை என்றார். மாயிரு ஞாலம் உண்டோன் கழலுன் மேல் சரணம் வைத்தான். அருமையான பாட்டுங்க இது. அந்த வாக்குறுதியை கேட்ட உடனேயே தேவர்களோட மனசுல என்னென்ன உணர்வுகள் பொங்குச்சுங்கிறதை படிப்படியா சொல்றார் கம்பர். முதல் வரி, போயது எம் பொறுமல் என்னா இந்திரன் உவகை பூத்தான். போயது எம் பொறுமல் என்னா எங்களோட துன்பம், மனக்கஷ்டம், பாரம் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இந்திரன் உவகை பூத்தான், தேவர்களுக்கெல்லாம் தலைவனான இந்திரன் முகமெல்லாம் மலர, மனசெல்லாம் நிறைய மகிழ்ச்சி அடைந்தான். பாருங்க, உவகை பூத்தான், மகிழ்ச்சி பூத்ததாம், முகத்துல மகிழ்ச்சி மலர்ந்ததுன்னு சொல்லலாம். இந்திரன் தான் தேவர்களுக்கெல்லாம் ராஜா. அவனுக்குத்தானே முதல்ல கஷ்டம். ராவணனால பதவி பறி போய் தாழ்ந்து போயிருந்தான். அவனுக்குத்தான் முதல்ல அந்த பெரிய நிம்மதி, மகிழ்ச்சி. அடுத்த வரி, தூயமா மலர் உளோனும் சுடர்மதி சூடினோனும். தூயமா மலர் உளோனும் சுத்தமான பெரிய தாமரை மலர்ல இருக்கிறவரும், அதாவது பிரம்மாவும். சுடர்மதி சூடினோனும் ஒளி வீசுற சந்திரனை தலையில சூடி இருக்கிறவரும், அதாவது சிவபெருமானும். பாருங்க, மும்மூர்த்திகள்ல திருமால் பேசினார். மற்ற 2 பேருடைய நிலை என்ன? பிரம்மாவையும் சிவனையும் சொல்றார். அவங்களும் அந்த சபையில தானே இருந்தாங்க. அவங்களும் கூட ராவணனோட தொல்லையால பாதிக்கப்பட்டவங்க தான். அவங்களோட உணர்வு என்ன? அடுத்த வரியில வருது. 3வது வரி, சேய் உயர் விசும்பு உளோரும் தீர்ந்தது எம் சிறுமை என்றார். சேய் உயர் விசும்பு உளோரும், ரொம்ப உயரமான ஆகாயத்தில் இருக்கிற மற்ற தேவர்கள் எல்லாம் தீர்ந்தது எம் சிறுமை என்றார். எங்களோட தாழ்வு நிலை, எங்களோட சிறுமைத்தனம், எங்களோட சக்தி குன்றி போன நிலை எல்லாம் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்திரன், பிரம்மா, சிவன் மட்டும் இல்லாம மற்ற சின்ன சின்ன தேவர்களும் கூட, ஐயோ நாம இவ்வளவு நாளா ராவணன் கிட்ட அடிமை மாதிரி சிறுமையா வாழ்ந்தோமே, அந்த நிலைமை இனி இல்லப்பா, அந்த கஷ்டம் போயிடுச்சுப்பா அப்படின்னு ஆனந்த கண்ணீர் விட்டாங்கன்னு எடுத்துக்கலாம். கடைசி வரி, மா இரு ஞாலம் உண்டோன் கழலுன் மேல் சரணம் வைத்தான். மாயிரு ஞாலம் உண்டோன், அந்த மிகப்பெரிய பரந்த உலகத்தையே பிரளய காலத்துல உள்ளே வச்சுக்கிட்டவரான அந்த திருமால் கழலுன் மேல் சரணம் வைத்தான். தன்னோட வாகனமான கருடன் மேல தன்னுடைய திருவடிகளை வைத்தார். பாருங்க, வாக்குறுதியை கொடுத்தாச்சு. தேவர்கள் எல்லாம் ஆனந்த கடல்ல மூழ்கிட்டாங்க. இப்போ யார் இந்த வாக்குறுதியை கொடுத்தாரோ அந்த மகா சக்தி கிளம்ப தயாராகுது. மா இரு ஞாலம் உண்டோன், இந்த பிரபஞ்சத்தையே தன்னுள்ள அடக்கிக்கிட்ட பரம்பொருள். அவர் சாதாரணமானவர் இல்லைன்னு கம்பன் ஞாபகப்படுத்துறாரு. அவர் என்ன செஞ்சார்? தான் ஏறி வந்த வாகனமான கருடன் மேல தன்னோட பாதங்களை வைத்தார். அதாவது தேவர்களுக்கு ஆறுதல் சொல்லி முடிச்சிட்டு தன்னோட இருப்பிடத்துக்கு கிளம்ப தயாரானார்னு அர்த்தம். கருடன் மேல் பாதம் வைப்பது என்பது கிளம்பும் அறிகுறி. இந்த ஒரு பாட்டுல கம்பர் எப்படி அந்த சூழ்நிலையை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வர்றார் பாருங்க. தேவர்களின் தலைவன் இந்திரன் தொடங்கி மும்மூர்த்திகள்ல மிச்சம் இருந்த 2 பேர், அப்புறம் எல்லா சின்ன சின்ன தேவர்களும் கூட எப்படி உணர்ச்சி வசப்பட்டாங்க, அவங்களோட மனசுல என்ன ஓடுச்சுன்னு வரி வரியா சொல்லி, கடைசியில அந்த நிகழ்ச்சிக்கு காரணமான திருமாலோட அடுத்த அசைவையும் கிளம்ப தயாரானதையும் சொல்லி, அந்த ஒரு காட்சியையே நம்ம மனசுக்குள்ள அப்படியே பதிய வச்சிடுறார். இதுதான் கம்பரோட அற்புதம். தேவர்களின் துன்பத்தை போக்கிய அந்த மகா சக்தியின் கருணையையும், அந்த கருணையால் தேவர்கள் அடைந்த நிம்மதியையும் ஆனந்தத்தையும் இந்த அருமையான பாட்டு நமக்கு அப்படியே கண் முன்னாடி நிறுத்துதுங்க. அடுத்து என்ன நடக்குது?
பிரம்மதேவர் தேவர்களை பார்த்து என்ன சொல்றாரு? இத அடுத்த பாடல்ல பார்க்கலாம்.